Hi friends, உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் நிறைய ப்ரோட்டீனோட சத்தான ஒரு டிஷ்ஷு நாம் பார்க்குறாங்க. இது வந்து மூங் தால் டோக்லா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் மூங் தால் வந்து சும்மாவே நான் செய்யலை, ஸ்ப்ரவுட்டட் செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இதில் செஞ்சுருக்கோம். நம்ம வசதிக்கு இதை மாற்றிக்கலாம். நம்மளால் முளைக்கட்ட முடியல அப்படின்னாலும் வெறும் பாசிப்பயிறு வச்சு கூட, நம்ம ஊற வச்ச பாசிப்பயிறு வச்சு கூட நம்ம இதை செய்யலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. வேலைக்கு போகிறவங்க கூட அரை மணி நேரத்தில் இதை செஞ்சு நிம்மதியாக சாப்பிடலாம். இல்லை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சட்டுன்னு செஞ்சுக்கிற ஒரு ஸ்நாக்காகவும் சொல்லலாம். இது ஒரு டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், எந்நேரத்துக்கு வேணாலும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவும் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இப்போ வந்து மூங் தால், ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் இது இன்னைக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது ஒரே ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிக்கிறது வந்து ஸ்நாக்கா 2 பேர் சாப்பிடலாம், இல்லை டின்னருக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக வேணும்னாலும் ஒருத்தருக்கு ஆகும். போதும், இது இந்த அளவுக்கு போதும். இப்போ நான் எதுக்கு இது மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னா, இப்போ ரொம்ப பேர் ஒர்க் அட் ஹோம் செய்வாங்க, படிப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு செஞ்சுக்கிறதுக்கு ஒரு டிஷ் வேணும். அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இது. இப்ப இதுக்கு வந்து பாலக்கீரை, நம்ம எந்த அளவுக்கு முளைக்கட்டிய பாசிப்பயிறு எடுத்துக்கிறோமோ அதுல பாதி அளவுக்கு நம்ம கீரை எடுத்துக்கணும். இந்த கீரை எடுத்த அப்புறம் இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அப்படி போட்டுக்கலாங்க. ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களா இருந்தா 2 கூட போட்டுக்கலாம் நம்ம. அதே மாதிரி இஞ்சி ஒரு துண்டு, சின்ன துண்டு. இது வந்து ஜீரணத்துக்கு சுவைக்கு 2த்துக்கும் ஆகும். இப்போ இது இந்த போட்டுடலாம். இதோட கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுலயே கொஞ்சம் தயிர், அந்த லைட்டா அந்த புளிப்பு. தயிர் இல்லை அப்படின்னா அது ஆப்ஷனலா என்ன செய்யலாங்கிறத கடைசியில நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுல தயிர் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப நம்ம ஒரு தரம் போடுறதுதான், அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கணும். நான் வந்து ஒரு ஸ்பூன்ல 3ல 1 பங்கு அளவுக்கு போட்டிருக்கேன். போதும், இந்த அளவுக்கு போட்டா போதும். இப்ப இதை வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிட்டதுல ஒரே ஒரு சிட்டிகை சோடா உப்பு. டோக்லா அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு சோடா உப்பு போட்டுக்கணும். இப்போ வந்து இது நீங்க ஃப்ரூட் சால்ட் கூட நம்ம போட்டுக்கலாம், எது வேணுமாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அதையும் நான் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டேன். இது வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை தவிர்த்துட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிளேட்ல நம்ம இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பாருங்க கொஞ்சம் வச்சிருக்கேன். நான் கொதிக்கவும் தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை குக்கர்ல வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வைக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி டைமிங் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கொஞ்சம் திக்கா வச்சோம் அப்படின்னா 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் போதும். இப்ப நம்ம இதை மூடி ஸ்டீம் வந்ததுமே 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப 12 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். வெந்திருக்கும், வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். நம்ம பாருங்க எப்படி பல்ஜியா இருக்கு. நான் இப்ப வந்து கலர் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. உங்களுக்கு நல்லா கிரீனா வேணும் அப்படின்னா கலர் ஏதாவது போட்டுக்கோங்க. பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்போ இது நம்ம கீழே இறக்கி வச்சிடனா நல்லா சூடு ஆறட்டும். நீங்க வந்து இப்படியே கூட சாப்பிடலாம். நாம இதையே கட் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடலாம். ஒரு சாஸா, ஏதாவது ஒரு டிப்பா, ஏதாவது ஒரு சட்னி, தேங்காய் சட்னி இருந்தா கூட ஓகே. நமக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கிட்டு நம்ம இதை சாப்பிடலாம். இப்போ இது சூடு ஆறட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம பெரிய பீஸா கட் பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து நம்ம தாளிச்சு ஊத்தலாம். இல்லை இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சின்ன டைமண்ட்ஸை நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். இப்ப பாருங்க, வாண்டில எண்ணெய் வச்சிருக்கேன் நான். இப்போ இதுல கடுகு, கொஞ்சமா கடுகு. இப்போ இது பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதுமே
நம்ம இந்த வெள்ளை எள்ளு இதை போட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளேயே எல்லாமே வெடிச்சிடும், வெளியில தெரிக்காம இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த டோக்லாவை நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம போடும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக மேலே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து நான் சோடா உப்பு கம்மியாக போட்டிருக்கிறதால உங்களுக்கு பஃபியாக இல்லை, அதாவது ஸ்பாஞ்ச் ஆட்டம் இருக்கும், அது இருக்காது. இப்போ நம்ம வந்து நிறையா, அதாவது நான் போட்ட மாதிரி இன்னொரு 2 மடங்கு 3 மடங்கு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக கண்ணா அப்படியே தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான பொருட்களை தவிர வேற எதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துடுவேன் நான். ரொம்ப ரொம்ப ரேராக நம்ம இது மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ இதை நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இப்போ நாம் வந்து கொஞ்சம் பெரிய பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட்லி ஆட்டம், டோக்லா ஆட்டம், அந்த ஸ்கொயராவோ ரெக்டாங்கிளாவோ எப்படி வேணுமோ நம்ம அப்படி கட் பண்ணிட்டு அதுலேயும் நம்ம இதை தாளிச்சதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, உங்களுக்கு இது மாதிரி க்ரீனிஷாக பிடிக்கும் அப்படின்னா மேலே வந்து நம்ம கேரட் கூட கொஞ்சம் துருவி அப்படியே மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதுக்கு வந்து தேங்காய் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தயிர் போடலை அப்படின்னா நம்ம வந்து இந்த எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிக்கலாம். இது மாதிரி செஞ்சுட்டு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிக்கலாம். இது மாதிரி தேங்காய் வந்து கொஞ்சம் நீட்ட வாக்கில் துருவி விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். துருவின தேங்காவும் போட்டுக்கலாம், இது மாதிரி நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டமாக அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேங்காய் நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எவ்வளோ ஈஸியாக நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியாக இருக்கிறது, அதே போல் சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம், ரொம்ப குவிக்காக நம்ம செஞ்சுக்கலாம். நீங்களாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. அது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டோக்லாவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் என்னோட லிங்க்ல இருக்கு. நான் அதை வந்து இன்னைக்கு இதை செஞ்சுட்டு போஸ்ட் பண்ணும்போது எல்லா டோக்லாஸும் ஒரு ஃபோல்டரில் போட்டுடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஈஸியாக எந்த டோக்லா செஞ்சாலும் டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.